கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். உங்கள் கூட இப்போ பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்து ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களும் உண்டு. சந்தேகம் கேட்குறாங்க. சில பேர் ரொம்ப சந்தோஷமாக என்னை பாராட்டுறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. சில பேர் எனக்கு உதவி செய்கிறாங்க. நான் ரொம்ப அவங்களெல்லாம் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க, எனக்கு ஃபோன் பண்ணவங்களுக்குலாம் நான் அதிகமாக ஜெபிக்கிறது உண்டு. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்நேரமும் உங்களை மனவலிவு உண்டாக்கும்படியாக பேசுவாங்க. அந்த மனசை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க. அவங்களாம் பேசுவாங்க, இல்லை அசுத்தாவிகளுடைய ஏவுதலில் பேசலாம், இல்லை சாத்தானுடைய ஏவுதலில் கூட பேசுவாங்க. எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, உங்களோட மனசை அப்படியே காயப்படுத்தி உங்களை சோர்வடைய செய்வாங்க. இல்லை அப்படியே உட்கார வைக்கணும்னு பார்ப்பாங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. எப்பயும் உற்சாகம் இருக்கணும்னு சொன்னால், கர்த்தரை துதிக்கும் பொழுது நல்ல முழு உள்ளத்தோடு நல்ல உற்சாகமாக கர்த்தரை துதிக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கர்த்தர் முறியடிச்சிடுவார். எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுருக்கலாம், நம்ம வீட்டில் ஆஃபீஸ்லலாம். ஆனால் இப்போ பைக்கில் போகிறீங்க, அவன் சம்மந்தமே இல்லை, ஒருத்தன் ஒன்றுமே இல்லாத உங்களை பேசிடுவான். அவனே கொண்டாந்து உங்கள் பைக்கில் அடிப்பான், இல்லை உங்கள் காரில் அடிப்பான், இல்லை நீங்கள் நடந்து போய் உங்களை தட்டி விட்டு போவான். அவனை திட்டுவான். அவன் மேலே தப்பு இருக்கும், நீங்கள் நியாயமாக ஒதுங்கி போவீங்க. ஆனால் கர்த்தர் உதவி செய்வார். நான் திருச்சி மார்க்கெட்டில் பைக்கில் ஊழியத்துக்கு நல்ல வெயிலில் போகும்போது குடிச்சிட்டு பைக்கில் அப்படியே பெட்ரோல் டேங்க் மேலே விழுவான். அவனை நகர்த்தி நான் மெதுவாக தான் போகிறேன். மார்க்கெட்டு கூட்டம், திருச்சி காந்தி மார்க்கெட். மெதுவாக போகிறேன். அவன் பின்னாடி இன்னொருத்தனை கூட்டிகிட்டு பின்னாடி ஓடி வரான், கையில் கட்டையை எடுத்துக்கிட்டு. நான் ஜெபம் பண்ணிவிட்டு பைக்கை ஓரமாக நிப்பாட்டி இறங்கினேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியாது. இறங்கி இப்படி பார்த்தேன்ல, அப்படியே நின்னானுங்க. திரும்ப அந்த பக்கம் ஓடினானுங்க. நான் என்ன சொல்கிறது, அவனுங்க அடித்தா 2 பேரும் நான் அடித்து நொறுக்கியிருக்கலாம். நல்ல போதை. அவனாக விழுவுறான், அவனே என்னை துரத்துறான். ஆனால் நான் ஓடலை, வண்டியை வேகமாக ஓட்டலை. அப்படியே நிறுத்தி, அவனுங்க அங்கே ஓடியாந்துருக்கும்போதே நிறுத்தி நான் இறங்கி நின்று முறைச்சி நேராக பார்த்தேன், தைரியமாக பார்த்தேன். அவனுக்கு பின்னாடி ஓடினான். அப்படி போல் பிரச்சனைகளை நீங்கள் ஏறிட்டு பாருங்கள், முறைச்சி பாருங்கள். அல்லேலூயா. சாத்தானை எதிர்த்து நில்லுங்க. தைரியமாக தான் வசனம் சொல்லுது. சாத்தானை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, பயப்படாதீங்க. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டு பிசாசை எதிர்த்து நில்லுங்க. பிசாசு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. ஜெயம் உங்களோடு இருக்கும். எப்படி தெரியுமா? நல்ல கர்த்தரை துதிங்க, துதிச்சு பலன் அடைங்க, சாத்தானை முறியடிங்க. கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். அல்லேலூயா.